Hi, Vignesh, Kalki, and Anjali. Thank you for joining me here. My name is Sudhir Srinivasan. I am the editor of Cinema Express and the entertainment editor of the New Indian Express newspaper. We are, of course, here to discuss your segment Love Panna Vitranam in the latest Netflix anthology, Pavakadaigal. Vignesh, let me start by asking you when you were first told, and I'm speaking in English because I am told that Kalki may not be too comfortable speaking in Tamil. Otherwise, we would be doing it. தமிழ்ல பேச முடியும். நான் இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணுவேன். விக்னேஷ், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது ஆனர் கில்லிங்ஸ் பத்தின சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? I mean, what was your first response to that? My first response was something that I didn't think of. I didn't expect such a topic. And challenging-ஆவும் இருந்துச்சு. Like completely contrast to what I would select. Easily இப்போ நம்மள ஒரு 5 ஆப்ஷன் கேட்டிருந்தா அந்த 5 ஆப்ஷன்லயுமே நான் அதை சொல்லியிருக்கவே மாட்டேன். நம்ம ஏதாவது லவ் ஆக்ஷன் இப்படி ஏதாச்சும் சொல்லியிருப்போம். பட் நம்மளுக்கு டோட்டலா யோசிக்கவே முடியாத ஒரு டாபிக் கொடுத்தோடனே பட் இட் வாஸ் சேலஞ்சிங். வெற்றிமாறன் சார் really came up with. Right. And இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் போதே there is a certain amount of sensitivity that's required இல்ல, இது எப்படி டீல் பண்றோம் அப்படின்னும் போது as a director you have been known for கொஞ்சம் irreverent humor, and இந்த படத்துலயும் I like that there is plenty of dark humor in this film as well. பட் இதுல ஒரு பேலன்ஸ் ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணணும்ல, இந்த சப்ஜெக்டையும் இம்பார்ட்டண்டா பார்க்கணும் while also not trivializing what's going on. அது ரொம்ப அப்படியே it's a sensitive topic. Was it a difficult balance for you? Definitely it was. I mean, எப்படி சொல்றது, அது ஒரு டெலிகேட்டான ஜோன் தான். ஏன்னா இது ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் கிடையாது. இதுல நம்ம விளையாட்டுத்தனமா பண்ணிட முடியாது. அண்ட் ஈஸிலி கம்பேரிசன்ஸ் இருக்கும் இல்லையா, when you are working with இந்த பக்கம் ஒரு வெற்றிமாறன் சார், இந்த பக்கம் ஒரு கௌதம் மேனன் சார், அந்த பக்கம் ஒரு சுதா மேம் இருக்கும்போது இவங்களோட கம்பேரிசனை நம்ம we shouldn't look like very சின்ன பையன் மாதிரியோ ஒரு அமெச்சூரிஷா இருந்துடக்கூடாது ப்ராடக்ட். நம்ம இப்போ அது அப்படியே ராவா சீரியஸாவே ஹேண்டில் பண்ணோம்னா அது வேற மாதிரி, அதுல நமக்கு சேஃப் தான் அது. பட் வென் ஐ வாண்ட் டு ட்ரீட் இட் இன் மை ஓன் வே, எனக்கு அதுல கொஞ்சம் டார்க் ஹியூமர் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போலான்னு நினைக்கும் போது ஐ ஹேட் டு பி எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ் அண்ட் கேர்ஃபுல் டு present it with the right balance. But I think ஓரளவுக்கு அந்த பேலன்ஸ் என்னால பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது மேபி வந்து ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் கிரிட்டிக்ஸ் திட்டம் போது தான் என்னன்னு தெரியும், பார்ப்போம். Before I move on to Anjali, let me ask you one more question. The duration is very interesting, right? It's about 30 plus minutes for each of these films. And இது ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பார்க்கறதுக்கும், ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி ட்ரீட் பண்றதுக்கும். So did you have trouble with the pacing of this film at all? இது எப்படி மேனேஜ் பண்ணனும்ட்டு? Yeah, see, default-ஆவே when I started writing the story, many characters came to me inside that. Like I had ஒரு dual role play பண்ற மாதிரி ஒரு இது, அப்புறம் ஒரு கல்கியோட கேரக்டர், ஒரு வில்லன் கூட ஒருத்தன், அப்புறம் அங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்னன்னா I was very worried. எல்லா கேரக்டர்ஸையுமே கரெக்டா பிகினிங் அண்ட் எண்ட் பண்ணிட முடியுமா, லைக் will I have the structure கரெக்டா வைக்க முடியுமா, 30 மினிட்ஸ்க்குள்ள கன்வின்சிங்கா எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ண முடியுமா, லைக் I have to establish my characters and also get my audience to feel along with them அப்படின்றத எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. பட் பேப்பர்ல எழுதும் போது ஐ வாஸ் ஜஸ்ட் கொஞ்சம் கான்சியஸா இருந்தேன், சீனோட லெங்க்த்ல இருந்து இவங்க அந்த மாதிரி கொஞ்சம் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியது. ஆனா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. 30 மினிட்ஸ்லயே நம்மளால ஒரு பிகினிங் மிடில் எண்ட் வச்சு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு க்ளோஷர் கொடுத்து, அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு கிவ் அ ஃபினிஷிங். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எப்பயுமே ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி இருக்கும். லைக் இப்ப சரி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு இருக்காது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு சம்பவத்தோடைய பதிவா தான் இருக்குமே தவிர ஒரு டிரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா ஓகே இதெல்லாம் ஓகேப்பா, என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்ற ஒரு இடம் வந்து அந்த இடத்துக்கு வராது அந்த கதை. ஸோ எனக்கு அதுக்கும் டைம் வச்சு ஐ வாண்டட் டு ஃபினிஷ் த ஃபிலிம். லைக் கரெக்டா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதையும் சொல்லி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதையும் சொல்லி, அப்புறம் அந்த ஒரு அப்பா கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, லைக் வி ஆல்வேஸ் எண்ட் அப் அவங்கள ஒரு டார்க் ஏரியாலேயே வச்சிருவோம் இல்லையா, லைக் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க வாயால நம்ம சொல்லி கேட்கவே முடியாது அவனோட பிரச்சனை என்னன்றது. ஏன்னா ஒரு ரத்த சொந்தத்தையே வந்து கொல்ற அளவுக்கு அவங்க ஆளாகிறாங்கன்னா அதோட அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ ஜஸ்ட் வாண்டட் ஆல் தி பாயிண்ட் ஆஃப் வியூஸ் டு கம் இன் அண்ட் தென் இதுல அவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சாட் சாங் கூட கிடைக்குது இல்ல இதுல, இந்த ஃபிலிம்ல இருக்கு. பாட்டு இல்லாம படம் பண்றோம்னு கடைசியில அந்த மாதிரி வண்டியில 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பளமும் முக்கிய மாதிரி அது
அது வந்துருது இல்ல அது கொஞ்சம் ஒரு unique-ஆ ஒரு just one addition to what you were discussing, அது மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணும்போது ஒரு சோக பாட்டோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதுல ஒரு கவலை வருமா உங்களுக்கு? ஒருவேளை இவருடைய பெர்ஸ்பெக்டிவ் நியாயப்படுத்திடுமோ இந்த ஒரு பாட்டுனால, இவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எம்பத்தட்டிக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோன்ற ஒரு கவலை இருக்கா? see right from the first dialogue அந்த கேரக்டரோட ஃபர்ஸ்டே வந்து ஒரு மனம் திருந்தக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. he is not ஃபிக்ஸ்டா இல்ல. சோ அவனை ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கான்றது தான் அந்த கேரக்டரோட நேச்சர். அப்புறம் நம்ம வந்து இனிமே எந்த ஒரு நம்ம ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கணும்னா கூட நம்ம முன்னாடியே ரெடி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அந்த சாரின்றது கேட்போம் இல்லையா? நம்மளோட மைண்ட் செட்ல சாரியோ இல்ல ஒருத்தர்கிட்ட சண்டை போடணும்னா கூட நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிடுவோம். நான் சண்டை போட போறேன்னு ப்ரிப்பேர் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஓகே இவளை மன்னிக்கலாம் இல்ல இதே எவ்வளவு நாள் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும்னு ஒருத்தன் ப்ரிப்பேர் ஆகுறான். அந்த ஃபேஸ் தான் அது. லைக் வாட் ஹி சீயிங் இஸ் நாட் வெரி ஹாப்பி இல்ல, அது நல்லாவும் இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம். வாழ்க்கை நல்லா இல்லைன்னும் போது அந்த சேஞ்ச் ஓவருக்கு ஒரு ட்ராக் வச்சவனே நல்லா இருக்கு. And Anjali, typically ஒரு இந்த தமிழ் சினிமால டபுள் ரோல் அப்படின்னாலே you will typically get one traditional role and one modern roleன்ற மாதிரி ஒன்று வருது இல்ல? Apart from the difference in looks, how did you treat these characters? உங்களுக்குள்ள என்ன வித்தியாசங்கள் பாத்தீங்க? How did you want to convey that through your performance? See, first of all அந்த லுக்ஸ்லயே நாங்க ரொம்ப வந்து அந்த நம்ம ரொட்டீனா ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதுவே நாங்க வந்து பெருசா ஃபாலோ பண்ணல. ஈவன் வந்து half of அந்த மாடர்ன் லுக்ல வந்து half of the role is அந்த பொண்ணு வந்து குர்த்திஸ் அண்ட் பேண்ட்ஸ் போட்டுட்டு இருப்பா. சோ இட்ஸ் லைக் நாங்க டிராஸ்டிக்கான காஸ்டியூம்ஸ்லயோ இல்ல வந்து அந்த லுக்ஸ்லயோ வந்து சேஞ்ச் காட்டாம அவங்களோட பிஹேவியர் அண்ட் அவங்களோட கேரக்டரைசேஷன்ஸ்ல தான் வந்து அந்த சேஞ்ச் காமிச்சிருக்கோம். ஸோ அந்த அந்த கேரக்டரை வந்து நாங்க எப்படி பிளே பண்றோமோ அதை வச்சுதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க அப்படிதான் நினைச்சோம் அண்ட் அதை தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அண்ட் நிறைய கிரையிங் சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த ஃபிலிம்ல, தட் மஸ்ட் ஹவ் பீன் குவைட் இன்டென்ஸ் ஃபார் யூ. எது கேட்கறேன்னா டிபிக்கலி நிறைய அழுகிற சீன் வரும்போது தான் பெர்ஃபார்மன்ஸ் ஜெனரலி பாராட்டுறாங்க. I mean, there seems to be a tendency for people to notice performances where there's a lot of crying involved. நீங்க first of all அது நியாயம் நினைக்கிறீங்களா? Second of all, how was it for you? See, actually அலறது மட்டும் தான் ரொம்ப டஃப்பான ஜாப் கிடையாது. சம்டைம்ஸ் சிரிக்க வைக்கிறது கூட ரொம்ப டஃப்பான ஜாப் தான். அண்ட் ஓவராலா வந்து நீங்க உங்களுக்கு கொடுக்கிற ரோல் வந்து ஜஸ்டிஃபை பண்றது ரொம்ப டஃப்பான ஒரு வேலை தான். So just because you're crying a lot in the movie, that doesn't make you a good actor. அண்ட் அப்படிதான் நான் நம்புவேன். உங்களோட கேரக்டர் ஒண்ணு இருக்குன்னா அந்த கேரக்டரோட எல்லா ஷேட்ஸுமே நீங்க கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நான் இது மட்டும் தான் பண்ணுவேன் அது எனக்கு வராதுன்னு சொல்றதே வந்து அந்த ப்ராப்பர் ஆக்டரோட பிஹேவியரே கிடையாது. ஸோ எனக்கு இந்த ரோல் இப்போ கமிங் டு கொஸ்டின், இந்த படத்துல எனக்கு நிறைய அழுகிற போர்ஷன்ஸ் வந்து பாதிக்கு மேல நிறைய அழுகிற போர்ஷன்ஸ் இருக்கு, which I enjoyed to be very frank, because we took it as a challenge, because ரெகுலரா அலறது அந்த மாதிரி இல்லாம சிங்கிள் ஷாட்டாவே பண்ணிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுட்டு அலாமே வந்து I took it as a challenge and I didn't use glycerin for most of the scenes. நீங்க பலர நிறைய சீன்ஸ்ல வந்து நான் கிளிசரின், ஈவன் விக்கியே வந்து நான் கிளிசரின் போட்டு நடிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு சீன்ல நினைச்சிட்டாரு. அந்த கிளிசரின் போட்டுட்டு இன்னொரு ஷாட் போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் வந்து கேமராமேன் சொல்லிட்டு இருக்காரு அவர் கிளிசரின் போடலைங்க அப்படின்னா, நிஜமா அவருக்கு அது நம்புறதுக்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நிஜமா சொல்றீங்களா? அப்ப இன்னொரு வாட்டி கேட்டா இது மாதிரி அழுவீங்களா அப்படின்னு. சோ நாங்க அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்ல வந்து நாங்க கிளிசரின் போடாம வந்து அந்த ரியலா என்ன எமோஷன் வருதோ அதை ட்ரை பண்ணிருக்கேன். சோ இப்போ நீங்க பார்த்த நிறைய நீங்க அழுகிற சீன்ஸ் இருக்குன்னு சொன்ன எல்லாமே வந்து most of the scenes are not glycerin. Noted. Kalki, I want to ask you this. இப்போ இந்த ஃபிலிம்லயே இல்ல, there is it keeps shifting moods அப்படின்னு நான் நினைக்கிறேன். there is almost ஒரு trivialize பண்ற மாதிரியான ஒரு ஜோக் ஒன்று வரும். Before you know that, suddenly you're moving into a real serious zone as well. And to be fair, I didn't sort of see your role as being extraordinarily central to the proceedings. I mean, you act almost like a foil, இல்லையா? You play off the main character and you're involved in a twist as well. What was your attraction to be in this project? I guess one of the attractions is the fact that he took such a fantastic subject and
made it into a very unique way of doing it, which was, I wasn't expecting that. When he said, this is an anthology about honor killings, I was expecting something very, very, very intense, and it was, but it was also dark humor, which really sort of caught my attention. And I thought, yeah, actually, why not draw in an audience which might not really usually watch things about honor killings, by giving it a perspective like this. Secondly, it was tailor made for me because he needed a white Velakara who could speak some Tamil. So it was great, and it was my chance. Of course, you get to use a lot of Tamil cuss words as well. Yeah, which of course he had to train me very hard in. These were not words you were already familiar with? Never. No, actually, you know what? Really, honestly, no, because I grew up speaking Tamil as a child, and these were not words we spoke so much. Right. Good. Vignesh, tell me, எனக்கு இந்த it's a lot about how the system puts a lot of pressure on the individual, more than just one person deciding to be bad. And I found this central, the father character, Anjali father character, I found him to be a very interesting person. Talk to me about this commentary, about how இந்த சுத்தி இருக்கிற ஒரு சூழலே ஒரு ஆளை வந்து ஒரு விஷயம் பண்ண வைக்குது, அவனுக்கும் அதை பண்ண வேண்டாம்னும் போது கூட அப்படின்ற ஒரு விஷயம். Did you find that a lot from any research you did, any conversations you had about honor killings? First of all, were you familiar with first hand experienceல உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா honor killings பொறுத்த வரைக்கும்? இல்ல, எனக்கு சுத்தமா இது நம்ம சிட்டில நம்ம வளர்ந்துருக்கோம், பெருசா இதோடைய டைரக்ட் பரிச்சயம் நமக்கு இதுல பெருசா இருக்காது. அப்படி இருக்கும்போது நான் இது இப்ப படிச்சேன், நான் சில புக்ஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் இந்த டீல் பண்ண டிரெக்டர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரி செல்வராஜ் இருக்கார் இல்லையா, பரியேறும் பெருமாள் படம் பண்ண டிரெக்டர், அவங்கள மீட் பண்ணி நான் கதையை நரேட் பண்ணேன். அப்புறம் ரஞ்சித் மீட் பண்ணி நான் ஒரு ஐடியா, என்ன இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் நான் பண்றேன் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டேன். லைக் இதை பத்தி நிறைய பேசினவங்க, இதுக்காக நிறைய குரல் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நான் போயிட்டு இது மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. இப்படி நம்ம போர்ட்ரே பண்ணக்கூடாது, இப்படி நம்ம இதை காமிக்கலாம், இதை காமிக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் சொன்னாங்க. தட் கேவ் மீ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது எனக்கு. மற்றபடி எனக்கு சினிமால பாக்குறது, இப்போ ஒரு காதல் மாதிரி படமோ இல்ல ஒரு இன்னொரு படம் இருக்கு தடக்கா, இந்த நம்ம சாய்ராட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பாக்குறதுனால நமக்கு வர ஆகும். அப்பப்ப நம்ம நியூஸ்லயும் நம்ம பாக்குறோம்ல, ட்விட்டர்ல எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆனர் கில்லிங்ன்ற விஷயங்கள் ட்வீட்ஸா வருது, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்த்து வர அந்த. So இது நீங்க ஒரு ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லயே you went and took feedback about what you'd written. ஒரு 80% ஃபினிஷ் பண்ணிட்டே நான் வந்து அதெல்லாம் போயிட்டு பேச ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்ன தெரிஞ்சதோ எனக்கு கிடைச்ச ஐடியால அதை ரொம்பவும் ரியலிஸ்டிக்கா எனக்கு அப்ரோச் பண்ணவும் எனக்கு அது பிடிக்கல. கொஞ்சம் ஃபிக்ஷியஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, அப்படியே ஒரு நடந்த விஷயத்துடைய ஒரு பதிவா பண்ண வேண்டாம், அத ஒரு நம்ம கிரியேட்டிவா, இப்ப எந்த ஊர்ல நடக்குது, இவங்க எந்த ஒரு மாதிரி நேச்சரை சேர்ந்தவங்க அப்படின்றதெல்லாம் பெருசா காமிக்காம கொஞ்சம் அது ஒரு இமேஜினரியா கூட இருக்கலாம் அப்படின்றனாலதான் இப்போ யாரும் இப்ப இப்படி சாமி கும்பிட மாட்டாங்க, எல்லாம் இப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். யாரையும் குறிப்பிட்டு யாரையும் நம்ம கார்னர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டேன் நான். அதுதான். Right. Is this the first time that two women are kissing in a Tamil film? Has this happened before? தெரியலையே, எனக்கு ஞாபகம் அது தெரியல ஜெனரலா. I'm sorry Vignesh, I lost you. அந்த மாதிரி சீன்ஸ் வந்தா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், சோ எனக்கு அது மாதிரி தெரியலன்னு. Right. I mean, but I found it very I found it fascinating and I found it very useful that these barriers are also being broken. Ilya, in that sense, is this being done because it's for the OTT platform? அதனால உங்களுக்கு அதிக சுதந்திரம் வந்திருக்கா இந்த மாதிரி காட்சிகள் படம் பிடிக்கிறதுக்காக? சத்தியமா அதுதான் சுதீர். ஏன்னா நமக்கு அந்த ஒரு லிபர்ட்டியே கிடையாதுல்ல, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த லெவலுக்குலாம் எங்க இருக்கு, நமக்கு எல்லாமே வந்து ஜட்மெண்டல் தான். பட் இங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், இப்ப நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போதுதான் கிரியேட்டிவா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அது நம்ம பேப்பர்ல எழுதுவோம், பேப்பர்ல என்ன இருக்கோ அது வந்து என்னைக்குமே ஸ்கிரீன்ல ஃபுல் ஃபிளெட்ஜா நம்மளால கொண்டு வரவே முடியாது. அப்படியே கொண்டு வந்தாலும் நாளைக்கு ஒரு சென்சார்ன்ற விஷயங்கள்ல எத்தனையோ ஃபில்டர்ஸ் தாண்டி தான் வருது அது. இப்போ இதுல அட்லீஸ்ட் ஒரு
அந்த 10 ஃபில்டர்ல ஒரு 8 ஃபில்டர் இல்லாம இருக்கும்போதே நமக்கு வந்து ஒரு கண்டென்ட்டாவே டிஃப்ரெண்டா நமக்கு வருது. நமக்கே அது பார்க்கும்போது ஓகே நம்ம நினைச்சதை அட்லீஸ்ட் ஒரு 80-90% எடுக்க முடியுதுன்ற ஒரு லிபர்ட்டியை விட ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து வேற எதுவுமே பெரிய கிஃப்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் லைக் ஆடியன்ஸ் பார்த்து அப்ரிஷியேட் பண்றதை விட நம்மளே பார்த்து நம்மளோட வேலையை வந்து சரி நம்ம இது நினைச்சோம், இதை நினைச்ச மாதிரி எடுத்துட்டோன்றது தானே ஒரு பெரிய கிஃப்ட். அதுக்கு வந்து இப்போ இந்த நியூ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பூன் தான் அது கண்டிப்பா. Right. And Kalki, your character breaks the fourth wall on occasion, right? Once in a while, you look into the camera, you communicate these insights that you get from the situation that you're part of. Yes. What did you make of that? That was pretty unique for one character to be doing that while nobody else does anything of that sort. Yeah. I mean, I didn't really. I just went with what Vicky was doing. You know, I was like, okay, so am I the narrator? And he's like, sort of, but not really. You know, it's just he wanted this outside eye to look at what was going on in the system. Someone who you know, who sort of is always on the outside, but is also getting to see the inside. So yeah, it is definitely quite strange to act it out, you know, and at times I was like, okay, where am I? And you know, we would get confused about am I looking at the camera? Am I in the scene, or am I observing the scene? But it's fun. It's fun to play with that. You know what I found hilarious in this film? I found it hilarious that these people, அதாவது காஸ்ட் மர்டர்ஸ், ஐ மீன் அதில் ஈடுபடுறவங்க, இன்டர் காஸ்ட் மேரேஜஸே ஒத்துக்காதவங்க, the moment they are confronted with a lesbian couple, they don't know how to respond, right? I thought that was hilarious in this film. The fact that நீங்க ஒரு விதமா, you know, you sort of grown up being trained to hate a certain something. மட்டுமே பார்த்தவங்களுக்கு திடீர்னு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு சேலஞ்ச் ஆனே அவங்களுக்கு தெரியாது. இது என்ன, இது ஓ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்புறமேட்டு தான் அதை அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. இது அதை விட பெரிய பிரச்சனை. Yeah, it's like watching like a space, like an alien landing or something. Yeah. Tell me this, guys, as a last question, I guess. Could each of you talk about what was gratifying for you in the project la irundadla? Kalki. Me. What was gratifying for me? I think just learning those classic lines in the beginning that I have was very gratifying for me, because it was such a challenge. When he showed me that poem, I was like, no, I can't say these lines. And he's like, okay, we'll do it. And you know, he gave it to me, and then I had to shoot it a couple of days later. So I was like, okay, I need 2 days, and you need to record your voice, and I need to listen to it with headphones, and I need to practice it over and over. So it's really gratifying to now be able to wake up in the middle of the night and say those lines like that. Right. And also, now that you know a few other words, I think Tamil people will not want to mess with you too much now. Right. Yeah. Anjali, please go on. For me, it is definitely the concept, because you know, எனக்கு இது புதுசு, நான் பார்த்தது இல்ல, because you know, as I said, I'm kind of learning experience for me to know about this topic, and apart from that, I kind of, you know, enoda some of my scenes which are new for me, and I didn't do it in previous, you know, in my previous movies. Maybe I would say that. And for me, there on various levels, it is highly gratifying for me, because I've first of all, working with being in the list where Vetrimaran sir, Gautam Menon and Sudha Kungra, அந்த இடத்துல நாலாவதா அந்த பேர் வரதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவே அங்கேயே வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஃபீல் இருக்கு எனக்கு. ஏன்னா இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து நான் I've tried to assist them, and you know, at some part of life I wanted to work with Gautam sir. மாதிரி ஒரு இதை தாண்டி அவங்க கூட நம்ம ஒரு ஃபிலிம்ல எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து பர்சனலா இட் என்கரேஜஸ் மீ அ லாட். கிரியேட்டிவா வந்து
ஓகே ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள அண்ட் சம்திங் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை நாங்கள் ஆக்சுவலாக குவிக்காக அது ஸ்கிரிப்டாக பண்ணி எந்த அளவுக்கு அதை வந்து ப்ளஸ் நான் அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேனோ, அதுக்கப்புறம் நான் காம்ப்ரமைஸும் பண்ணலை. இல்லை இது வேண்டாம், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதை கொஞ்சம் சீரியஸாகவே ஹேண்டில் பண்ணிடலான்னு ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நோ வை நாட் வி வில் ட்ரை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அது வந்து கரெக்டா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் 100% வந்து யாராலையுமே அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் ஐ கான்ட் சே இஃப் இட்ஸ் பெர்ஃபெக்ட், பட் தென் சில சீன்ஸ்ல ஐ வாஸ் ஏபிள் டு கெட் வாட் ஐ யூனோ பேப்பர்ல என்ன என்னால பண்ண முடிஞ்சதோ அதை பண்ண முடிஞ்சது. மொத்தத்துக்கும் எப்படி இருக்குன்றது இப்ப ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ன எந்த லெவலுக்கு வந்து அக்செப்ட் ஆயிருக்கு, நம்ம நினைச்ச மாதிரியே ரியாக்ஷன் இருக்கா அப்படின்றது. But I feel, okay, before I allow you guys to sign off, I have one more question for you. ஒரு ஆங்கிள் பேசணும்னு நினைச்சேன் நான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, கள்ளனை கூட நம்பலாம் குள்ளனை நம்ப கூடாதுன்ற மாதிரி ஒரு லைன், ஒரு பழமொழி, ஒரு லைன் இருக்கு, யூஸ்வலா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வரி வந்து டிபிக்கலி இந்த ஷார்ட் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு பயசே நம்ம சொல்லலாம் சமுதாயத்துல. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஆரம்பத்தில இருந்தே கடைசி வரைக்கும் ஒரு கெட்டவனாகவே காட்டும் பொழுது அந்த பயசுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆட் ஆகுற ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? as a creator, what do you think? உங்களுக்கு கேட்கணும். see அது வந்து இப்படின்னா அப்ப யாரதான் நம்ம வந்து காஸ்ட் பண்றது? எல்லாத்துக்குமே நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம போலீஸை ரொம்ப தப்பா காட்டுறாங்க அப்படின்னும் போது நம்ம உடனே போலீஸை நம்ப முடியாது, அப்படி சொல்ல முடியாது. நம்ம அது ஒரு கேரக்டரா தான் பார்க்கணுமே தவிர we should not ரொம்ப லுக்கிங் டீப் இன்டு இட் வித் ஆல்ரெடி இருக்கிற அந்த பழமொழிலாம் வச்சு நம்ம அப்படிலாம் யோசனை தெரியல. அது ஒரு அது ஒரு கேரக்டர். இப்போ ஹைட்டா இருக்கிறவன நம்ம அந்த மாதிரி கெட்டதான் காமிச்சோம்னா ஹைட் புரியல, நம்ம அதை ஏன் வந்து அப்படி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு. நான் கேட்ட பெர்ஸ்பெக்டிவே எப்படின்னா, இந்த பஞ்சிங் அப் பஞ்சிங் டவுன்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, ஏற்கனவே இந்த கும்பல் அப்படின்னும் போது அதான் அகைன் ஐ எம் நாட் ஃப்ரௌனிங் அப்பான் இட், ஐ எம் நாட் கண்டெம்னிங் இட், ஐ ஒன்லி வாண்ட் டு நோ யுவர் பெர்ஸ்பெக்டிவ் as a கிரியேட்டர் எசென்ஷியலி, வேற ஒண்ணுமே இல்ல. அது பண்றதுனால எனக்கு என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் ஆள ஒரு கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், ஆனா அவன் வெறும் he has to look unique அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நான். I didn't search for someone ஒரு dwarf மாதிரி இருக்கணும், ஒரு குள்ளனா இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணல. I was searching for someone unique. இந்த பக்கம் ஒருத்தர் ஃபேட்டா இருக்கு, இந்த பக்கம் எப்படிலாம் காஸ்ட் பண்ணலாம், இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லி நான் ஆடிஷன் பண்ணேன். விதவிதமான ஆக்டர் ஆடிஷன் பண்ணும்போது அதுல எனக்கு இந்த பையன் வந்து ஒரு டான்சர் தான். அந்த பையன் ஜாஃபர்ன்றவன் ஒரு டான்சர். ஸோ அவன் டான்ஸ் இருக்கும்போது ஓகே ஏன் இவனை நம்ம காஸ்ட் பண்ணி பண்ணலாமே. அவன் ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா ஜோவியலா இருக்கிற பையன் தான். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சீரியஸ் சைட்லாம் இல்லை, இஸ் வெரி வெரி ஸ்வீட் ஆல்சோ. ஸோ ஏன் இவனுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடாது சொல்லி நம்ம சும்மா ஒரு சீன் எடுத்து பார்த்தேன். நான் எடுத்து பார்க்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. அப்புறமேட்டு கூட அவனோட வாய்ஸோ அதெல்லாம்லயும் அந்த ஒரு நான் நினைச்ச அந்த ஒரு அது அவனோட வாய்ஸும் கிடையாது, அது நம்ம டிஓபியோட வாய்ஸ். அது இந்த படத்தை ஷூட் இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த குள்ளனாக இருந்தாலும் அவனை கெட்டவனா காமிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்ற விஷயமா. he was not அப்படியே டெய்லர் மேடா ஒரு குள்ளனை காமிச்சோன்னா நம்ம கெட்டவனா காமிக்கிறதுக்கு அது அப்படி அவ்வளோ இது இல்லைன்னு சொல்ல வரேன் நான். மீன் அது இவங்களை வந்து இப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணல. யூனிக்கா ஒரு கேரக்டரைசேஷன் தேவைப்பட்டுச்சு. No, I enjoyed his performance and I enjoyed particularly that opening long shot இல்ல, where you have no idea who he is. And the shot length அப்படியே and how it flows before you see the victim sitting in the behind. I mean I thought that entire bit was really well choreographed. So thank you so much for this conversation and I wish you guys all the best with this film. Thank you. Thanks guys. Bye.